நான் இப்ப என்ன சமாதானம் சொன்னாலும் அது சரியா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நம்ம எதையும் பிளான் பண்ணி செய்யல, சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இனி எதையும் பின்னால போய் மாத்த முடியாது. வர பிரச்சனைய எதிர்கொண்டுதான் வாழ பழகிக்கணும். என்னோட வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிட்டீங்களே ஹரி சார். இத்தனை வருஷமா லக்ஷ்மி மாதிரி வருமானு என்ன தூக்கி கொண்டாடின என்னோட அப்பா இன்னைக்கு வீட்டுக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு என் மேல அவருக்கு வெறுப்பா இருக்கு. போதும் போதும், நீங்க எனக்கு பண்ணது எல்லாமே போதும். இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடி நின்னீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். மேடம் போங்க இங்க இருந்து, போங்க சொல்றேன்ல. மேடம் நான் சொல்றது கொஞ்சம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, போங்க இங்க இருந்து, போங்க இங்க இருந்து. ஹரி சார் சொன்னா கேளுங்க, வாங்க போலாம். வாங்க. நீ போ. என்ன ஹரி சார், இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. உங்களை தூக்கி வச்சு உயர்வா பேசினவங்க எல்லாரும் இப்ப சகட்டு மினிக்க அசிங்கமா பேசுறாங்களே. என்ன சார் இது? நீங்க அங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன்னு தானே சொன்னீங்க, அப்படி அங்க என்னதான் சார் நடந்துச்சு? A good thing will happen in a wrong time னு சொல்வாங்கல மேடி. அதான் எப்பவோ எங்க அம்மா ஆசைப்பட்டது நடந்துச்சு, ஆனா நடக்க கூடாத நேரத்துல. என்ன சார் சொல்றீங்க? சினிமால கூட இந்த மாதிரி எல்லாம் நடக்காதே. சில நேரத்துல வாழ்க்கையில நடக்கிறது சினிமாவை விட சுவாரஸ்யமா இருக்கும் மேடி. என்னால நம்பவே முடியல சார். அந்த பையன் தாலி கட்ட போற நேரத்துல லக்ஷ்மி மேடம் கழுத்துல நீங்க தாலி கட்டினீங்களா? அந்த அம்மா லக்ஷ்மி மேடத்தை பார்த்து தாலி எங்கன்னு கேட்டதும் அவங்க பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருந்தாங்க. அப்புறம் எதையோ சொல்லி சமாளிச்சாங்க. ஆனா அந்த அம்மா விடாம ஐயர்கிட்ட சொல்லி உடனே தாலியை ரெடி பண்ணி பையன் கல்யாண நேரத்துல அம்மா இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி என்ன கட்ட சொல்லிட்டாங்க. நானும் என்னென்னமோ காரணம் சொல்லி தவிர்க்க பார்த்தேன் மேடி. கடைசியில நீங்க தாலி கட்டினாதான் உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லும் போது என்னால எதுவும் பண்ண முடியல. இதுக்கு லக்ஷ்மி மேடம் எப்படி ஒத்துக்கிட்டாங்க சார்? அவங்க ஒத்துக்கல, அவங்க பேசவும் இல்லை. நான் அப்படியே டக்குன்னு தாலியை கட்டிட்டேன். ஏ லூசு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இந்த கல்யாணம் ஒன்றும் நடக்கல. அரவிந்தோட கல்யாணம் நின்றுடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். லக்ஷ்மி மேடத்தோட தியாகத்துல தான் அரவிந்தோட கல்யாணமே நடந்திருக்கு. அப்போ அந்த முகூர்த்தம் உங்களுக்குன்னு எழுதி இருந்திருக்கு. அட ஆமா சார், இத்தனை பேர் மத்தியில அக்னி சாட்சியா நீங்க லக்ஷ்மி மேடம் கழுத்துல தாலி கட்டிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? இது தெய்வ சங்கல்பம், கடவுள் போட்ட முடிச்சு. ஆனா
இனி நடக்க போறத நினைச்சாதான் பக்குன்னு இருக்கு சார். வயசான திருவெங்கடம் சாரு இப்படி பேசி லட்சுமி மேடத்தை தலைமுழுக்கிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சந்தோஷ் வந்தா என்ன நடக்குமோ? பாவம் சார் லட்சுமி மேடம். லக்ஷ்மி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே இங்க உட்கார்ந்துருக்க போற? நடந்தது நடந்து போச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி லக்ஷ்மி. உண்மையை சொல்லணும்னா நீ என்னால நம்ப முடியல லக்ஷ்மி. அர்ச்சனா, நான் சொன்னதை ஏன் நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இது ஒரு விபத்து. நான் கொடுத்த வாக்க காப்பாத்த போய் எனக்கு இப்படி எல்லாம் நடந்துருச்சு. லக்ஷ்மி, நீ எங்களுக்கு வேண்டப்பட்டவ. உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உன் மேல பெரிய மரியாதை வச்சிருக்கோம். ஆனா நீ இப்ப சொல்றத எங்களால நம்ப முடியல லக்ஷ்மி. கல்யாணமே வேணான்னு நான் இருந்தப்போ என்னை கன்வின்ஸ் பண்ணி 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்லை, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு எனக்கு புரிய வச்சு என் கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தி வச்சதே நீங்க தானேக்கா. உங்களுக்கு தெரியாதது எதுவும் நான் சொல்ல போறது இல்ல. சரியோ தப்போ இதை ஏத்துக்கிட்டு வாழ்றது தான்க்கா சரியா இருக்கும். கீதா, ஓ நிலைமை வேற, ஏன் நிலைமை வேற. 2 சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற உனக்கு ஒரு வாழ்க்கை தேவை. ஆனா நான் என்னோட மகனுக்கு கல்யாணம் பண்ணி பேரம் பேத்திய எடுக்க போறேன். இப்ப போய் நான் கல்யாணம் பண்ணுவேனா? ஒரு உதவி செய்ய போன இடத்துல ஏதேதோ நடந்துருச்சு கீதா. சில சம்பவங்கள் சொல்லும் போது நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனா நடக்கும் போதுதான் தெரியும். அப்படிதான் இதுவும். என்னோட விருப்பமே இல்லாம நொடி பொழுதுல இது என்னோட கழுத்துக்கு வந்துருச்சு. என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்காம எல்லாரும் சேர்ந்து என்ன என்ன அக்கா அழாதீங்கக்கா. லக்ஷ்மி, அழாத லக்ஷ்மி. நீங்க யாரும் என்ன நம்பலனாலும் என்னோட குட்டிக்கு என்னால நம்ப வைக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவன் புரிஞ்சுக்குவான். அவன் அம்மா தப்பு செய்ய மாட்டான்னு. அவன் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். சத்தியமா கூட்டிட்டு போவான். நீங்க எல்லாரும் பாருங்களேன். என்னோட குட்டி என்ன புரிஞ்சுக்குவான். கண்டிப்பா புரிஞ்சுக்குவான். எப்படி கமுக்கமா கல்யாணத்தை பண்ணிட்டு இங்க ஒன்னும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கா பாத்தீங்களா? ఏంటి ప్రతిభ, లక్ష్మియా సంతోష్ வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்களா? அதுக்கு சான்ஸே இல்ல. லக்ஷ்மி திருவேங்கடம் சார் கிட்ட அசிங்கப்பட்டதை நாம பார்த்தோம்ல. இப்போ சந்தோஷ் கிட்ட அசிங்கப்படுறத பார்க்க போறோம். தட்ஸ் ஆல். అవునా? అప్పో அடுத்த ఎంటర్టైన్మెంట్ இருக்குதுன்னு சொல்லு. For sure. తప్పకుండా జరుగుతుంది. சார், லட்சுமி மேடம் கிட்ட போய் திரும்பி பேசி பார்க்கலாமா? மேடி, பேசி பேசி அவங்க கோவத்தை அதிகப்படுத்த வேண்டாம். தெரியாம அடிபட்டாலும் வலி வலிதானே. அவங்க வலி எனக்கு புரியுது. ஏன்னா அந்த வலிக்கு காரணம் நான் தானே.
சந்தோஷ், குட்டி உங்க அம்மா பயங்கர புரட்சி பண்ணிருக்காங்கப்பா. கேட்டா நீ ரொம்ப பெருமைப்படுவ. பிரதீபா, நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நான் குட்டி கிட்ட கொஞ்சம் பேசணும். நடந்தது என்னன்னு அவங்க கிட்ட சொல்லணும். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் விடு. ஓ ப்ளீஸ் ப்ளீஸ், தாராளமா. உங்க மகன் கிட்ட நீங்க பேசாமலா? அது சரி, உங்களோட மேரேஜ்க்கு உங்க மகனும் உங்க மருமகளும் என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? பிரதீபா, ஏன் இப்படி பேசுற? பிரதிபா கலக்கு கலக்குன்னு கலக்குறேன். லக்ஷ்மியா இந்த அளவுக்கு யாரும் கேவலப்படுத்த முடியாது. குட்டி, நீ அவ பேசுறதெல்லாம் கேட்காத. நான் சொல்றத கொஞ்சம் கேளு குட்டி. என்ன பத்தி உனக்கு தெரியும் தானே? தெரியும் தானே? அம்மா இப்படி ஒரு தப்பு பண்ணுவேனா? சொல்லு குட்டி, சொல்லு குட்டி. பவி, உனக்கு தெரியும் தானே? என்ன பத்தி தெரியும் தானே? உன் அத்தை பத்தி தெரியும் தானே பவி? சொல்லு குட்டி. நீ சொல்லி தானே அந்த கல்யாணத்துக்கு போன இடத்துல அந்த அரவிந்துக்கு அங்க என்ன நடந்ததுன்னு எதுவும் கேட்காம, எதுவுமே தெரியாம அப்பா வேற என்ன தலைமுழுகிட்டாரு குட்டி. ஏன்டி பிரதிபா, இந்த சந்தோஷ் கள்ளு மாதிரி இருக்கிறத பார்த்தா லக்ஷ்மி ஏத்துக்குவான் போல இருக்கு. ஏதோ சொல்லுவாங்கல்ல, பெத்த மனம் பித்து புள்ள மனம் கல்லுன்னு. அந்த மாதிரி நிக்கிறான் சந்தோஷ். பாருங்க, லக்ஷ்மி கடந்து தவிக்கிறான், எப்படி கல்லு மாதிரி சந்தோஷ் நிக்கிறான். குட்டி, அரவிந்தோட கல்யாணத்துல நான் அங்க போனேனா? நிறுத்துங்க. நீங்க எந்த ஒரு விளக்கமும் எனக்கு கொடுக்க வேண்டாம். எல்லாம் எனக்கு தெரியும். உங்களை அம்மானு கூப்பிடவே எனக்கு நாக்கு கூசுது. இவ்வளவு நாள் நீங்க என் மேல காட்டின அன்பு, பாசம் எல்லாமே போய். இல்ல 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 குட்டி, அப்படிலாம் சொல்லாத குட்டி, அப்படிலாம் சொல்லாத குட்டி. என்னால தாங்க முடியாது, என்னால தாங்க முடியாது. இந்த அபார்ட்மெண்டே வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. ஒரு நிமிஷம் என்னை பத்தி யோசிச்சு பார்த்திருந்தா இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ண மனசு வந்திருக்குமா? இது நாள் வரைக்கும் எனக்கு அப்பா மட்டும்தான் இல்ல, இன்னையில இருந்து எனக்கு அம்மாவும் இல்லை. எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்ல குட்டி. உன்னையும் பவியும் விட்டா எனக்கு வேற யாரும் இல்லடா, வேற யாரும் இல்ல. அக்கா, பவி, பவி நீ வா. பவி உன்கிட்டதான்.
சந்தோஷ், நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். உங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்லை. ஏயா ஏன் நடிக்கிற? உள்ளுக்குள்ள அப்படியே சந்தோஷமா இருக்குமே. திட்டம் போட்டு என்னையும் அம்மாவையும் பிரிச்சுட்டல. சந்தோஷ், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். என்ன பண்றதுன்னே தெரியல. நீலாம் ஒரு மனுஷன். எந்த தப்பு செய்யல. நான் எந்த தப்பு செய்யல குட்டி. எந்த தப்பு செய்யல. சார், லக்ஷ்மி மேடம் இப்படி அழறத பார்த்தா பரிதாபமா இருக்கு சார். இந்த பிளாட்டோட செக்ரட்டரி கம்பீரமா சேர்ல உட்கார்ந்து இருக்கிறத விட்டுட்டு இப்படி தரையில உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சூப்பர். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த லக்ஷ்மி புடவையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு இந்த அபார்ட்மெண்ட் முழுக்க பைத்தியம் மாதிரி சுத்த போறப்ப ஆகும். பிரதிபா, இப்போதான் நம்ம பக்கம் காத்து நல்லா வீசுது. இனிமேதான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுது.